සුබ දවසක් ඔබට. අද දවසේ දේව වචනය. මක්නිසාද සටනේදී ඔහු දෙවියන් වහන්සේට යාඥා කළෝය. එකලේකම් 5 වන පරිච්ඡේදය 20 වන පදය. අපිත් යුද්ධ කරමු. නමුත් ජය ලබමු. අද පණිවිඩය අසන්න. රූබෙන්, ගාද් සහ මනස්සේ ඔවුන්ගේ උරුමය ලබා ගැනීමට හග්‍රීවරුන් සමග යුද්ධ කරන්න සිදු වුණා. ඒ යුද්ධය අතරතුර ඔවුන් දෙවියන් වහන්සේ විශ්වාස කරා, උන්වහන්සේට යාඥා කළා. ඒ නිසාම ඔවුන්ට ස්වාමින් වහන්සේ ඇහුම්කන් දී ජය දුන්නා. අද ඔබත් බොහෝ ස්ථානවලදී ඔබගේ ජීවිතයේ, ඔබගේ පවුල තුල වැඩ කරන ස්ථානය, සභාව, පාසල ඔබ යුද්ධයක පැටලී සිටිනවා. තනියම ඔබට ජය ගන්න බෑ. ඉතින් ඔබ කල යුත්තේ ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරලා උන්වහන්සේට යාඥා කිරීමයි. එවිට ඔබ යන ඕනෑම වාතාවරණයකින් යුද්ධයක් වගේ දැනෙන ඔබගේ ජීවිත ප්‍රශ්න ඉදිරියේ උන්වහන්සේ ඔබට ජය දෙනවාමයි. ජේසු වෙහිටයි. இன்றைய தேவ வசனம், அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாங்களும் யுத்தம் செய்வோம், ஆனால் ஜெயம் கொள்வோம். ரூபன், காத் மற்றும் மானோசோவின் பாத்திரக்கோத்தினர் தங்களுடைய உரிமைக்காக ஆகாரியரோடு யுத்தம் செய்ய நேரிட்டது. அந்த யுத்தத்திலே அவங்களுடைய சொந்த பலத்தை அவங்க நம்பாம அவங்க தேவனை விசுவாசித்து தேவனிடம் விண்ணப்பம் செய்தார்கள். அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் செவிசாய்த்து அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இன்றைய நாளிலும் கூட உங்க வாழ்க்கையில, நீங்க இருக்கிற இடத்துல, உங்க குடும்பத்துல, உங்க சபையில, உங்க பாடசாலையில நிறைய போராட்டத்தின் மத்தியில நீங்க பயணம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட நீங்க தனியாக போராட வேண்டியதில்லை. தேவனை விசுவாசிங்க, அவரிடம் விண்ணப்பம் செய்யுங்க, உங்க யுத்தத்தை அவருடைய கரங்களில் ஒப்படைங்க. அவர்கள் தேவனை விசுவாசித்த போது தேவன் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். உங்களுக்கும் தேவன் நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.